தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் ஏன் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியினை ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு மிக முக்கியமான காரணங்களை இந்த காணொளியில தெளிவாக பார்க்க வேண்டியது இன்றைய அரசியல் சூழ்நிலையில மிக முக்கியமான விஷயம்னு பார்க்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. மிக முக்கியமாக சிறுபான்மையினர் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒவ்வொரு தேர்தல்களிலும் கொள்கை சார்ந்து சித்தாந்தங்கள் சார்ந்து ஆதரிப்பதை தாண்டி பல்வேறு காலகட்டங்களிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலோடு தோளோடு தோளாக நின்றதுக்குரிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடியது மதச்சார்பின்மை கொள்கை. திமுக உருவான அந்த திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது மிக மூர்க்கத்தனமாக மதச்சார்பின்மையையும் சமூக நீதியையும் ஜாதி மத ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பான ஒரு அரசியலை கட்டமைக்க மிக முக்கியமாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அப்போ இதனால் தான் மிக முக்கியமாக சிறுபான்மையினர் நம்மை மதிக்கிற கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கிறார்கள். அதற்கப்புறம் மிக முக்கியமாக பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது சிறுபான்மையினருடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக தோற்றப்படுகிறது. ஏன்னா நம்ம இதற்கு முன்னாடியும் பார்த்துருக்கிறோம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏ வந்ததாக இருக்கட்டும், இல்லை நேஷனல் ரிஜிஸ்டர்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி போன்ற திட்டங்கள் பல விஷயங்கள்ல திமுக எதிராக நின்றது. ஆனால் அதற்கு நேர் எதிராக சொல்லப்படக்கூடிய அதிமுக ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு சட்டங்களையும் பாராளுமன்றத்தில் ஆதரித்து ஓட்டளித்தது அப்படிங்கிறதான் வரலாறு. அப்போ இதனால் நம்ம உரிமையை காக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது சிறுபான்மையினர் மத்தியில். மிக முக்கியமாக வரலாற்று பூர்வமான நம்பிக்கை அப்படிங்கிறது திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே முஸ்லிம் கிறிஸ்துவ தலைவர்களுக்கு மிக முக்கியமாக வாய்ப்புகளை ஒவ்வொரு தேர்தல்களையும் அவர் வழங்கினதை பார்த்தோம். அப்போ சிறுபான்மையினருடைய நலத்திட்டங்கள்ல தற்பொழுது சிஎம்மாக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கப்புறம் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு. திமுக பொதுவாக சிறுபான்மை ஆதரவு கட்சிகளுடன் இணைந்து தேர்தல்களை சந்திக்கிறது தொடர்ச்சியாக. அதற்கு மிக முக்கியமாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை இப்போதைக்கு தமிமுன் அன்சாரி அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்லை எஸ்டிபிஐயினுடைய நெல்லை முபாரக் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், இதனால் மிக முக்கியமாக ஒரே திசையில வாக்குகள் கன்சாலிடேட் ஆகிறதுக்குரிய ஒரு மிக முக்கியமாக காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பிராக்டிக்கல் ஓட்டிங் என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறை வாக்கு. சிறுபான்மையினர் பலர் யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம், யார் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வலுவானவராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சாய்ஸ்ல ஃபர்ஸ்டாக வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த இடத்தை திமுக பிடித்திருக்கிறது, அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறது சிறுபான்மையினர் மத்தியில அப்படிங்கிறதான் மிக நிதர்சனமான உண்மை. அப்போ ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு கொள்கை, வரலாற்று நம்பிக்கை, வலுவான எதிர்ப்பு அரசியல், இந்த 4 காரணங்கள் மிக முக்கியமாக சிறுபான்மையினர் திமுகவை வரலாறு பூர்வமாக ஆதரிக்கிறதுக்கும் தொடர்ச்சியாக தேர்தல் விட்டு தேர்தல் அவர்கள் திமுக பின்னாடி அணி வகுத்து நிற்பதற்கும் மிக முக்கியமான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. இதை அடுத்தடுத்த தேர்தல்களையாவது மிச்ச அரசியல் கட்சிகள் முறையடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.